அப்படின்னாங்க. அப்ப அந்த உலக இயக்கத்துல உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற பஞ்சபூதங்கள்ல முக்கிய பூதங்கள் 3. இந்த 3 தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும்னார். வள்ளுவர் சொல்றாரு. இத ரொம்ப சிறப்பா அழகா சொல்லுவாரு. இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த 3 பொருள் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய வழிமுதலா 3 அப்படின்னாரு. இது கூடினாலும் குறையினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும்பா, இதை வராம பாத்துக்கணும், மிகாமல் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி இதை குறையாமையும் மிகாம கூடாமையும் பாத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு இந்த பாடம் வழிவகுக்குது. இதுல என்ன அந்த பாடம் எப்படி வழிவகுக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து தான் அதுக்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நமக்கு. இந்த மூச்சு காத்து வலது பக்கம் சூரியக்கலை, இடது பக்கம் சந்திரக்கலை. இந்த 2 இணைகிறது அக்னிக்கலை. இந்த முப்பொருள், இந்த அக்னின்றதுதான் நெருப்பு, இது மேல் நோக்கி மட்டும்தான் போகும். ஒரு வத்தி குச்சியோ ஒரு மெழுகு வத்தியோ கொளுத்தி தலைக்கீழ பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும் இல்லையா? அப்போ மேல போகக்கூடியது எது? நெருப்பு. நெருப்புன்றதுதான் அக்னிக்கலை. அப்போ சந்திரக்கலை, சூரியக்கலை, அக்னிக்கலைன்ற 3 மண்டலங்கள். அப்ப இந்த 3 மண்டலத்துக்குள்ள இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு வசப்படுத்திட்டோம்னு சொன்னா பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னாரு. அப்போ இந்த 3 விஷயங்களையும் நம்ம பிடிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கான குருவை பிடிக்கணும். குரு எப்படி இருக்கணும்? எல்லாம் இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணாலே குண்டலினி யோகம் கற்றுத்தரப்படும், அப்புறம் இறைவனை அடையும் வழி, இவங்க நம்ம ரோடு போட்டு வச்சுக்கிற மாதிரி இறைவனை அடையும் வழி, இதெல்லாம் யூடியூப்ல போடுவாங்க நிறைய. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். இதெல்லாம் அவசியமற்ற இது. ஆனா பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன சொல்றான், எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க. அதாவது சொல்றது அவங்க விருப்பம், எடுத்துக்கிறதும் நம்ம விருப்பம் இல்லையா? அதுல சரியான விஷயம். ஒரு சினிமா பார்க்க போறோம், நிறைய காட்சிகள் வரும். அதுல காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள், ரொம்ப அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுற காட்சிகள், துக்கமா இப்படி எல்லாம் வரும். ஆனா எது யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுல தேவையானதை நாம கிரகிச்சுக்கணும், அதை மட்டும் எடுத்துக்கணும், அதன்படி வாழறதுக்கான முயற்சியை நாம பண்ணணும். அப்போ அது சரியான விஷயம் யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இதை கவனிச்சோன்னு சொன்னா அப்ப சரியான குரு யாருன்றதை நீங்க தீர்மானிக்க முடியும். அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று இட்ட பிச்சையெல்லாம் எப்படி சாப்பிடணுமா? நாய் போல் சாப்பிடணுமா? எல்லாம் பிச்சை தான் சாப்பிடுவாங்க. ஞானிகள் ஒரு குருமார்கள்லாம் ஞானின்னு வெளியில வந்துட்டாலே கோமணம் கட்டிக்குவான். ஒரு திருவோடு கூட கையில இருக்காது. ஏன்னா பட்டினத்தார் திருவோடுறதுக்கு தான் போனாரு. முதல் அவங்க அம்மா கிட்ட போய் பிச்சை வாங்கலான்னு போறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏண்டா நீ ஞானின்னு வந்துட்ட, அப்புறம் எதுக்கிட்டா உனக்கு திருவோடு? அப்ப அதுல ஒரு பற்று வச்சுட்டியே, அப்புறம் நீ எப்படி ஞானி ஆயிடுவ அப்படின்னு. அப்ப நான் போட்டுறேம்மா, நான் சொன்னதால நீ போட்டுருவ, அப்புறம் நான் இல்லைன்னா தேடி எடுத்துன்னு வந்துருவேன். அதனால அப்படி போறது உனக்கா தோடும் போது போட்டுடு, அப்படி எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது தேடாத, விட்டுடுறா அப்படின்னு அவங்க ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஞானம் அது. அதை அவங்க சாதாரணமா சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பற்று இல்லாம வாழணும். அப்ப வாழணும்னு சொன்னா கோமணம் கட்டிக்கின்னு பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். எவ்வளவு கோடி இருந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கோமணத்தை கட்டின்னு போய் பிச்சை எடுத்தாரு. அப்போ துறவு அப்படின்றது அதுலதான் வரும். இந்த துறவு எப்படி வரும் அப்படின்னா, அன்பு மீது வரும்னா துறவு வரும். துறவுன்றது வரணும்னு சொன்னா அன்பு வரணும். அன்பு எங்க இருந்து வரணும்னா குடும்பத்துக்குள்ள இருந்துதான் அன்பு வரும். ஏன்னா குடும்பம் தான் அதை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அன்புனா என்ன, எப்படி நம்ம அன்பு காட்டணும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு, இதெல்லாம் நிறைய மகான்கள் சொன்னாலும் கூட குடும்பத்துக்குள்ள இருந்து சொல்ற விதம் வேற. அப்பா அம்மா சொல்றது, ஆசிரியர்கள், அடுத்த ஆசிரியர்கள் சொல்றது, அதுக்கப்புறம் குரு சொல்றது. இப்போ இது மூணு விஷயத்தையும் முழுமையா கவனிக்கும் போது அந்த அன்பு அவங்களுக்கு என்ன, அன்புன்னா என்ன, அது ஏன் அவசியம் அப்படின்னா, அன்பு இருந்தா அடுத்தவங்கள துன்புறுத்த மாட்டான், அடுத்தவங்க மனசு நோக்கடிக்க மாட்டான்,
அப்படி மற்றவங்கள நோக்கடிக்காம வாழ்ந்தா அன்பு அவனுக்கு நிறையான்னு அர்த்தம். அப்படி அன்பு நிறைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா, அடுத்தவங்க இவங்களுக்குள்ள நிறைஞ்ச அன்பு ஓவர்ஃபுல் ஆகி அடுத்தவங்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அவர் அன்பானவன் தான் அடுத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியும். கரடு முரடானும் அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தவே முடியாது. அவன் அப்படியே தான் இருப்பான். அப்போ அன்பு உள்ள இருக்கிறவன் மட்டும்தான் கருணையோடவும் அன்போடவும் அடுத்தவங்கள பார்ப்பான். அப்படி பார்க்கறவங்க கிட்ட அவனுக்கு அந்த அன்பு பரிமாற்றம் ஏற்படும். அப்படி அன்பு பரிமாற்றம் வரும்போதுதான் அவனுக்கு மனசு சுத்தமாகும், மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள் வெளியேறும். ஏன்னா அன்புன்றது போய் உள்ள உட்கார உட்கார அவனுக்கு அந்த குப்பைகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும்னாங்க. அன்பு மீது ஒருனா கண்ணீர் தன்னால வரும். இதுக்கு ஒரு உதாரணம், நம்ம கண்ணப்பன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வா என்ற வான்கருணை வண்ண பணித்து சென்றுதாய் கோத்தும்பின்னு மாணிக்கவாசகர் பாடுறார். கண்ணப்பனுக்கு அந்த அன்பு இருந்ததுனால சிவபெருமான போய் பார்க்கிறாரு. அவருக்கு கண்ணில் ரத்தம் வருது. இந்த அன்பு அதிகமா இருந்ததாலன்னா ஐயோ இவருக்கு கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லி இவரு கண்ணை பிடிங்க அந்த கண்ணில் அப்புறாரு. அப்போ இது சும்மா நடந்துருமா? இது யாருக்காவது சாத்தியமா? அப்போ கண்ணை பிடிங்க அப்பனாதான் அன்பானா? இறைவன் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு இருந்ததுன்றதுக்கு எடுத்துக்காட்டே தவிர எல்லாரும் கண்ணை பிடிங்க அப்ப முடியுமானா முடியாது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கதையா அப்படின்னா நல்ல விஷயத்த, அது கதையா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் நல்ல விஷயத்த சொல்லும் போது எடுத்துக்கணும். அதுல நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு விடை கிடைக்காது. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் விடை தெரிஞ்சிட்டா அதோட நின்றுவாங்க. ஒரு ஆராய்ச்சின்றது எப்பவுமே ஒரு 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 விஷயத்த பத்தி ஆராயறோம்னு சொன்னா அது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, என்ன விஷயம். ஒன்றும் உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் எனக்கு ஒரு தண்ணி தாக எடுக்குது, தண்ணி கொடுக்குறாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம். குடிச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ? இது 20 ரூபாய். யார் மேனுஃபேக்சரிங்கு, என்ன கம்பெனி, இது எப்போ தண்ணி இதில் உள்ள அடைச்சிருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு இது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும், இதுல இப்படி இந்த பாட்டில் எங்க இருந்து வந்தது, தண்ணி தான் இவரு பிடிச்சிருப்பாரு, பாட்டில் வெளியே வாங்கியிருப்பாரு, இந்த பாட்டிலோட மேனுஃபேக்சரிங் இப்படி ஆராய்ச்சின்னு வந்துடுச்சுன்னா இப்படி போவோம். இந்த மூடி எங்க இருந்து வாங்கியிருப்பான், பாட்டில் எங்க, இது என்ன அவசியம் இருக்கு? உனக்கு தண்ணி தாகிறது, தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சியா வச்சுட்டு போயிட்டாரு இல்லையா, அதோட கதை முடியுது, அடுத்த வேலைக்கு போயிடலாம் நீ இல்லையா. ஆனா இது இல்லாம அந்த தண்ணி பாட்டில பத்தி ஆராய்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா இதுல எத்தனை பர்சன்டேஜ் இந்த தண்ணியில பியூரிஃபை பண்ணியிருக்கிறான், இது எப்ப பண்ணா, இது உண்மையிலேயே பியூரிஃபைர் வாட்டர் தானா, இல்ல இதுல ஏதாவது மிக்சிங் இருக்கா, செக் பண்ணணும். இதே போய்கிட்டே இருக்கும். ஆராய்ச்சிக்கு முடிவு இல்லை. முடிவு வந்துருச்சுன்னா அதோட ஆராய்ச்சி நின்றுடும். ஆனா